ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 5 அருமையான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸில் நான் 1 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த தண்ணி பாட்டிலில் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு அடியில் சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டிலுடைய அடிப்பகுதியில் 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கர் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஊதுவத்தியை யூஸ் பண்ணி 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் த்ரெட் கட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதன் வழியாக நம்ம எடுத்திருக்க த்ரெட்டை இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அந்த த்ரெட்டை இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலுடைய ஃப்ரண்ட்டு முன்பகுதியில் இந்த மாதிரி மார்க்கர் வச்சு சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கவர்ஸ்லாம், பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கங்கே வச்சுருவோம் நம்ம. ஸோ எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கச்ச கச்சன்னு இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஆர்கனைசர் செஞ்சு கவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கவரை மடிக்கிற மாதிரி நீங்களும் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கவருக்குள்ளே இன்னொரு கவர் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த கவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கிறதால கவர்ஸ் மிஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு அந்த கவரை எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அழகாக ஒரு ஆணியிலையோ ஏதாச்சும் ஒரு ஹூக் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் பொழுது அழகாக எடுத்துக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2க்காக நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது டிஃபன் பாக்ஸ் வாங்கினா ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாக்ஸை இதனுடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதனுடைய ஓப்பன் இருக்குங்களா, அந்த ஓப்பனை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எங்கே ஓப்பன் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சாச்சு. இதே மாதிரி இதனுடைய ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம மேல் பகுதி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அட்டையை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சரிசமமாக 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மார்க்கரை நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு சிசர் வச்சு சும்மா 1 mm அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக 1 mm அளவுக்கு தான் கட் பண்ணணும். இதே மாதிரி 2 அட்டையிலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த பாக்ஸில் செட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கிளாத் ஸ்டோரேஜ் பாக்ஸாக, அதாவது கர்ச்சிஃபு, அப்புறம் இன்னர்ஸு, மாஸ்க், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அழகாகவே யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கர்ச்சிஃபு, மாஸ்க்கு, ஷாக்ஸு, இன்னர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா துணிகளோடையும் மடித்து வைக்கும்பொழுது நிறைய டைம் தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மிஸ் ஆகவே ஆகாது. டக்குன்னு தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் அங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், இது நான் மொபைல் சார்ஜருடைய கேபிள் வாங்கின பாக்ஸ் இது. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொட்டு பேக்கெட்டில் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த பொட்டு பேக்கெட்லாம் குழந்தைங்க கையில் கிடச்சிது அப்படின்னா அதை பிச்சு போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக குட்டி பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பாக்ஸுக்கு உள்ளே போட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்.
இந்த பாக்ஸுடைய மேல் பகுதியில் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கலர் டேப் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து சார்ஜருடைய பாக்ஸ் தான் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இந்த பாக்ஸை நம்ம அழகுபடுத்தலாம். நான் வந்து மார்க்கர் எடுத்திருக்கேன். மார்க்கரில் இந்த மாதிரி நீங்கள் டாட்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி டாட்ஸ் போட்டு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப க்யூட்டாக அழகாகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் போட்டு விட்டுட்டேன். நீங்களும் இதே மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நான் போட்டு முடிச்சிட்டேன். நம்மளுடைய அழகான பொட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு குட்டி க்யூட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு 15 பேக்கெட்ஸ் வரலும் பொட்டு பேக்கெட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு தேவைப்படும் பொழுது அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிளாத் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸுடைய உள்பகுதியில் இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சி விட்டுக்கோங்க. வரைஞ்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கத்தியை நல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 சைடு மட்டும்தான் கட் பண்ணி விடணும். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு அதனுடைய அடிப்பகுதியில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான துணிகளெல்லாம் மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கபோர்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த கிளாத் வேணும் அப்படின்றத அழகாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த மாதிரி அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆர்கனைசர். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5க்காக நான் வந்து குட்டி ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த ஜூஸ் பாட்டிலுடைய மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த மேல் பகுதியில் நீங்கள் ஊதுவத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஹோல்ஸ் போடுற அளவுக்கு நீங்களும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். நான் வந்து லெக்கின்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் காட்டன் கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கிளாத்தை நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு பீஸுடைய மேல் பகுதியிலையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய அந்த துணியையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்களும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸ்லேயும் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம இந்த கிளாத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம அந்த பாட்டிலோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பீஸுடைய மேல் பகுதியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 துண்டு இருக்கும். அந்த 2 துண்டை இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா துண்டுகளையும் அழகாக அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்ளீனிங் ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ டீ குடிக்கும்பொழுது, காஃபி குடிக்கும்பொழுது, தண்ணி இது மாதிரி ஏதாச்சும் குடிக்கும்பொழுது கிளாஸு, சொம்பு இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து தண்ணி கீழே சிந்திரும். கீழே வந்து அந்த கிளாஸ்க்கு அடியில், டீ கப்ஸ்க்கு அடியில் காப்பி கரை, டீ கரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. டக்குன்னு நம்ம துணி வந்து துடைக்கிறதுக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து தொடச்சிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.